Hi friends, now we are in Lulu Mall. Hello guys, மணி இப்போ காலைல 4:30 ஆகுதுங்க. சொன்னபடியே ஏர்லி மார்னிங்கே எதிர்த்து கிளம்பிட்டு வந்தோம். ரொம்ப குளிருதுங்க. செக் போஸ்ட்டில் எந்த ரூமே கிடைக்கல. ஸோ வால்பாறை வரைக்கும் வந்து தான் ரூம் எடுத்துருக்கோம். நைட்டு ரூமும் காமிக்க முடியல. வந்த டயரில் எல்லாமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ எல்லாமே வந்து படுத்தாச்சு, ரூம் எதுவுமே காமிக்க முடியல. ஸோ இப்போ உங்களுக்கு செக் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ரூம் எப்படி இருந்துச்சு என்ன எதுவும் உங்களுக்கு தெரியணுக்காக ஒரு தடவை காமிக்கிறோம். இதான் கைஸ் ஹீட்டர் ஹால். இது வந்து ரூம் கிடையாது, காட்டேஜ் மாதிரி தான். ஸோ அதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நல்லாவே இருந்துச்சு கைஸ். 3 பெட்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருந்துச்சு. பட் நாங்கள் யூஸ் பண்ணோம், ஒர்க் ஆகலை. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்கல. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹாலு, டிவி எல்லாமே இருக்குது. இது இன்னொரு ரூம் கைஸ். 3 ரூமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக நல்லா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் 6 பேர் தான் வந்திருந்தோம். பட் அவங்க கிட்டத்தட்ட 10 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த காட்டேஜில் அலோடு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து 3500. நார்மல் பீக் சீசன்ஸ் தான். நார்மல் ரேஸ்ட் வந்து 2500 சொன்னாங்க. ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். ஹோட்டல் நேம் வந்து க்ரீன் கோல்டு. ஸோ சர்ப்ரைஸ் மாதிரி சொன்னால் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், மணி இப்போ கரெக்டாக 6:15 ஆகுது. பிளான் பண்ணபடி 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் அங்கே கிளம்பும்போது சொன்னாங்க 7 மணிக்கு மேலே தான் பைக்லாம் விடுவாங்கன்னு சொல்லி. பட் நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே சீக்கிரம் போய் ஆகணும்னு சொல்லி கேட்டனால விட்டுட்டாங்க. மணி இப்போ கரெக்டாக 6:15 செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொச்சின் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட்லேருந்து நியர்லி 50 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது ஏதோ புளியலப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுலேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பசிச்சு வேறு. ஸோ இங்கே வர வழியில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி சாப்பிட்லாம் நிப்பாட்டணும். ரேட் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ நிப்பாட்டி சாப்பிட்டோம். சாப்பாடும் ஓகேவாக இருந்துச்சு. இந்த வழியில் ட்ராவல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் சாப்பிட்டாங்க. ஏன்னா என்ன அடுத்த ஒரு 40 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஹோட்டல்ஸும் இல்லைங்கிறாங்க. அண்ட் பைஸ் வர வழியில் ரோடு அவ்வளோ ஆசமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். எங்கே பார்த்தாலும் வெறும் யானை சாணமாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஓட்டும் போதெல்லாம். நிச்சயமாலுமே இந்த சைடு எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு வழின்னு சொல்லணும் அது. ஏன்னா அந்தளவுக்கு ஆசமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் மார்னிங் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குளிரில் அந்த ஒரு சில்னஸோட செமையாக இருந்துச்சு வரதுக்கு. அடுத்து இன்னும் போக வேண்டியது இருக்குது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே நேராக கொச்சின் போகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொச்சின் போகணும். பாப்பா எப்படி போகுதுன்ட்டு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொச்சின் வந்துட்டோம். எவர்ஷன் ரெசிடென்சிங் ஒரு ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30. ஆக்சுவலாக எனக்கு ஒன்றரை போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்தோம். அதனால தான் நேற்றே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து பார்த்தா இருந்து 11:30 ஆகிடுச்சு. ஸோ போக முடியல. நாளைக்கு தான் ஒன்றரை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி லோக்கலில் ஃபோர்ட் கொச்சி போய் சைட் சீயிங் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ மணிக்கிட்ட 1:30 ஆச்சு. நாங்கள் 11:30 வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ தான் சாப்பிட போகிற மணி இப்போ 1:30 ஆச்சு. ஸோ சாப்பிட்டு அடுத்து ஃபோர்ட் கொச்சி சைட் சீயிங் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸு. அதுவும் இந்த ஈவினிங் நேரத்தில் சன்செட் ஆகிறத பார்த்துட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு ஷிப்ஸும் அப்படியே போகிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது.